الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد وهو الباب إمام النووي رحمه الله في كتاب رياض الصالحين باب إكرام الضيف. وعن أبي هريرة رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال: من كان يؤمن بالله واليوم الآخر فليكرم ضيفه ومن كان يؤمن بالله واليوم الآخر فليصل رحمه ومن كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت متفق عليه. இணைத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 94ஆம் பாடம், விருந்தினரை கண்ணியப்படுத்துதல். இந்த தலைப்பின் கீழ் 3 ஹதீஸுகளை இமாம் அன்னவி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கின்றார். விருந்தினரை கண்ணியப்படுத்துதல் என்று சொல்லும் பொழுது, இந்த பண்பு என்பது, இந்த குணம் என்பது, கண்ணியத்தை படுத்துவது விருந்தாளிகளுக்கு ஈமானுடைய ஒரு அம்சத்தில் ஒன்றானது. ஈமான் உள்ளவர்கள், முஃமினாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய விருந்தினரை கண்ணியப்படுத்துவார்கள். விருந்தாளி அவர்கள் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். கண்ணியப்படுத்துவது என்பது அவர்களுக்கு தங்குவதற்கான இடம் தேவை இருந்தால் அவர்களுக்கு தேவையான உணவு அளிப்பது, இது அவர்களை கண்ணியப்படுத்துவதாக இருக்கின்றது. அதனால்தான் இது ஈமானுடைய ஒரு பகுதியாக இருக்கின்றது. அல்லாஹ் மீதும் மறுமை நாள் மீது யார் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் ஒருவர் தன் விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். அல்லாஹையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் தன் உறவினரோடு சேர்ந்து வாழட்டும். அல்லாஹையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் நல்லதையே கூறட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்று கூறினார். இங்கு 3 விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ் மீதும் மறுமை நாளும் மீதும் நம்பிக்கை கொண்டீர்கள் என்றால் செய்யக்கூடியவர்கள், ஈமான் கொண்டவர்கள் இப்படி செய்யட்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பியிருந்தால் ஒரே வாட்டி சொல்லி தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும், தன்னுடைய உறவுகளை பேணி வாழட்டும். அதே போல சொல்ல வேண்டுமென்றால், பேச வேண்டுமென்றால் நல்ல வார்த்தையை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்திற்கும், ஒவ்வொரு பண்புகளுக்கும் என்ன செய்திருக்கின்றார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை அல்லாஹ் மீது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தையும் மறுமை நாள் மீது ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தையும் இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்திருக்கின்றார். எதற்காக? அல்லாஹ் மீது ஈமான் கொண்டவன் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ்விடம் நற்கூலி அவனுக்கு கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கை இருக்கும். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணிக்கும் அல்லாஹ் தஆலா எனக்கு கண்ணியத்தை கொடுப்பான், அதற்குரிய கூலியை கொடுப்பான் என்ற அந்த நம்பிக்கையோடு, நான் ஏற்றுக்கொண்ட அந்த ரப்புல் ஆலமீன் எனக்கு இந்த விஷயத்தை கட்டளையிட்டிருக்கின்றான் என்று செய்யக்கூடிய அந்த ஆவல், அந்த ஆர்வம் இருக்கும். இரண்டாவது, மறுமை நாளில் அல்லாஹை சந்திக்க செல்லும் பொழுது இந்த செயலுக்குரிய நன்மை எனக்கு கிடைக்கும், இதற்குரிய பிரதிபலன் அல்லாஹ்விடம் எனக்கு கண்ணியப்படுத்தப்படும். நான் ஒருவரை கண்ணியப்படுத்தினேன் என்றால் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்துவான். நான் ஒருவரை இழிவுபடுத்தினேன் என்றால் அல்லாஹு தஆலா அதே போலதான் செய்வான். இப்போ நான் என்னுடைய உறவை நான் சேர்ந்து வாழ்ந்தேன் என்றால் அல்லாஹும் என்னுடைய உறவை வைத்துக் கொள்வதில் விருப்பம் கொள்வான். நான் என்னுடைய உறவை துண்டித்துக் கொண்டு வாழும் பொழுது அப்படிப்பட்டவனுடைய உறவையும் அல்லாஹ் என்ன செய்வது கிடையாது, வைத்துக் கொள்வது கிடையாது. அது நிறைய ஹதீஸுகள் நாம பார்த்திருப்போம். அதே போல வார்த்தைகள், நாம் நல்ல வார்த்தையை பேச வேண்டும் என்று விரும்பும் பொழுது நல்ல வார்த்தையை பேச வேண்டும். ஈமான் உள்ளவர்கள் நல்ல வார்த்தை தான் பேசுவார்கள். நல்ல வார்த்தையை பேசவில்லை என்றால் அவருடைய ஈமானில் ஏதோ குறை இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல வார்த்தை, ஒரு ஈமானியராக இருந்தால் நல்ல வார்த்தையே பேசட்டும் என்று சொல்லப்பட்டது. அப்ப அவர் பேசாமல் மௌனமாக விட்டார் என்றால், நல்ல வார்த்தையே பேசலைன்னா அவருடைய ஈமான்ல ஒரு குறை. பேசாமலே ஈமான் குறை இருக்கும் பொழுது ஒருவர் கெட்ட வார்த்தையை பயன்படுத்துகின்றார், பாவமான அருவருக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார், காலையில் எழுந்தவுடனேயே தன்னுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடக்கூடியவனாக இருக்கின்றான், புறம் பேசி கோல் மூட்டுவது, இங்கு இருக்கக்கூடிய விஷயத்தை அங்கு சொல்லி குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய இப்படிப்பட்ட காலை எழுந்தவுடன் இவனுடைய செயலை செய்யும் பொழுது அவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நிலை ஏற்படும் என்று நம்ம அஞ்சிக் கொள்ள வேண்டும். இங்கு
அல்லாஹும் மறுமை நாள் என்று சொல்லப்பட்டது. எதற்காக? ஏனென்றால் இது அனைத்துமே ஈமான் இருந்தா நீங்க இந்த விஷயத்தை செய்யுங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டது. ஏனென்றால் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டவன் ஆசையுடன் அந்த விருப்பத்துடன் செய்வான். அல்லாஹு தாலா மீது ஆதரவு வைத்து அதற்குரிய நன்மை. அப்போ நீ மஹப்பா விரும்பி நீ அதை விஷயத்தை செய்வீராக. இல்லை அந்த விருப்பத்துடன் உனக்கு நினைப்பு அந்த எண்ணம் வரவில்லை என்றால் அல்லாஹை அஞ்சி செய்வீராக. மறுமையில் நீ அல்லாஹுக்கு முன்னால் இருக்கக்கூடியவன். அங்கு கணக்கை நீ காண்பிக்கக்கூடியவனாக இருக்கின்றாய். உன்னுடைய அனைத்து விஷயங்களும் அங்கு பகிரங்கமாக வெளிப்படையாக காண்பிக்கப்படும். அப்போ அங்கு அந்த நாளில் உன்னை இழிவுபடுத்தக்கூடிய நிலை நீ உன்னை ஆக்கிக் கொள்ளாது. அந்த விஷயத்தில் அஞ்சிக்கொள். ஏனென்றால் ஒரு மனிதன் நல்ல விஷயம் செய்வதோ அல்லது கெட்ட விஷயத்திலிருந்து தன்னை தடுத்துக் கொள்வதோ இரண்டே விஷயம்தான். யார் என்ன நசியத் செஞ்சாலும், என்ன உபதேசம் செய்தாலும், யார் என்ன செய்தாலும், இந்த இரண்டு விஷயம் இருந்ததுன்னா அவன் நன்மையான காரியங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வான், பாவமான மற்றும் தவறான விஷயத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொள்வான். அது என்ன இரண்டு விஷயம்? ஒன்று அன்பு, பிரியம், விருப்பம். அன்பினால் அவன் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவனாக இருப்பான். எடுத்துக்காட்டு நாம பார்க்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய இந்த விளையாட்டு வீரர்களாக இருக்கட்டும் அல்லது மற்ற நாம் பார்க்கக்கூடிய நடனம் ஆடக்கூடிய இப்படிப்பட்ட செலிபிரிட்டியுடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது கண்மூடித்தனமாக பின்பற்றுகின்றார்கள் இவருடைய கலாச்சாரம். இவர் முஸ்லீமா, முஸ்லீம் அல்லாதவர் என்று எதுவுமே பார்ப்பது கிடையாது. இவன் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்டது அறுவர் எதுவுமே இல்லை. ஏன்னா என்ன செய்கின்றார்கள்? அவரை நான் நேசிக்கிறேன், அதனால் அவர் சொல்லக்கூடிய அனைத்தையும் பின்பற்றக்கூடியவனாக இருக்கிறான். ஒன்று விரும்பி அவன் செய்வான் அல்லது அஞ்சி செய்யக்கூடியவனாக இருப்பான். இந்த ரெண்டு தான் மனிதனுக்கு. ஒன்று விரும்பி செய்யக்கூடியவனாக இருப்பான், இல்லைன்னா அஞ்சி செய்யக்கூடியவனாக இருப்பான், அல்லது அஞ்சி விலகி இருக்கக்கூடியவனாக இருப்பான். அதனால்தான் இஹ்சான் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த ஹதீஸில், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா, நீ அல்லாஹ்வை எப்படி வணங்குவீராக என்றால் நீ அல்லாஹ்வை பார்ப்பது போல். யோசிச்ச பாருங்க, அல்லாஹ் நமக்கு முன்னால் இருக்கும் பொழுது, படைத்த ரப்பு, அனைத்தையும் ஆட்சி அமைக்கக்கூடிய இந்த ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு முன்னால் இருக்கும் பொழுது எவ்வளவு ஆர்வத்துடன் அந்த ஆசையுடன் அமல் செய்வோம். அப்ப முதல் விஷயம் முஹப்பா, அல்லாஹை வணங்க வேண்டும் என்றால் முஹப்பத்துடன் நீ வணங்கு. இல்லை அந்த கட்டம் உனக்கு இல்லை, அதனுடைய அந்த அளவு உன்னுடைய ஈமான் இல்லை என்றால் ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், அந்த நிலை இல்லை என்றால் அடுத்ததாக என்ன? அல்லாஹு தஆலாவை அஞ்சி நீ வாழ். உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் என்ன மானிட்டர் செய்யப்படுகின்றது. ஆக அஞ்சி உன்னுடைய விஷயத்தில் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவனாக ஆகு என்று அதுதான் இஹ்சானாக இருக்கிறது. இந்த ஹதீஸிலும் நமக்கு மறுமை நாளும் ஈமான், அல்லாஹ் மீதும் மறுமை நாளும் மீதும் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் இந்த விஷயத்தை செய்யுங்கள் என்று சொல்லப்படும் பொழுது என்ன அர்த்தம்? அங்கு ஒன்று அல்லாஹ்வை கட்டுப்படுவதும், அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலும் அவன் சொன்ன விஷயத்தை செய்வதில் ஆசையுடன் செய்யுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள். இல்ல அந்த நிலையில் என்றால் அடுத்ததாக அச்சத்துடன் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், இந்த விஷயத்தில் மாறு செய்வது. கடைசியான அந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, அல்லாஹ் மீதும் மறுமை நாளும் மீது யார் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் தன்னுடைய விருந்தினர்களுக்கு அன்பளிப்பு அளிக்கட்டும், கண்ணியம் அளிக்கட்டும், அன்பளிப்பு கொடுக்கட்டும். இப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, கண்ணியம் என்றால் தெரியும், அது என்ன அன்பளிப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். என்று நபி தோழர்கள் கேட்டார்கள். ஒரு இரவு ஒரு பகல் தான் அது. ஒரு நாள் நல்ல உணவு வழங்குவதுதான் அன்பளிப்பு, விருந்து அளிப்பது என்பது கூறப்பட்டது. அதே போல விருந்தளிப்பது என்பது 3 நாட்களாகும். அதன் பின்னர் என்பது அவருக்கு தொடர்ந்து உணவளிப்பது தர்மமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப முதல் நாள் அவர்களுக்கு நல்ல முறையாக நல்ல ஒரு உணவை அளிப்பது, கொடுப்பது என்பது, அவரை கண்ணியப்படுத்துவது என்பது இது ஒரு அவருக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு. பிறகு இந்த 3 நாட்கள் நம் மீது கடமையாக இருக்கின்றது, விருந்தாளியை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று. அதற்கு பிறகு சாதாரண உணவை நாம கொடுத்தா என்ன, அதற்கு பிறகு நாம எவ்வளவு நாம் அவர்களுக்கு பரிமாறம் செய்தாலும் சரி, எவ்வளவு பணிவிடை செய்தாலும் சரி, அது அனைத்துமே தர்மமாக இருக்கு. இது யாருக்கு? ஒருவருடைய வீட்டில் விருந்தாளி வருகின்றார் என்றால் விருந்தளிக்கக்கூடியவருக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம், நீங்க என்ன செய்யுங்க, கண்ணியப்படுத்துங்க. அதே விருந்தாளிக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இங்கு மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம், நீங்க ஒரு விருந்தினர் ஒரு வீட்டுக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு சிரமம் படுத்தும் அளவுக்கு நீங்க அங்கு தங்காதீர்கள்.
இது ரெண்டுமே பாருங்க, 2 பேருக்கும் மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது. ஒன்று, விருந்தை கொடுக்கக்கூடியவர் 3 நாள் வரை நீங்க அவங்களை கண்ணியப்படுத்துங்க. என்ன அர்த்தம்? நல்ல உணவை கொடுப்பதற்காக முயற்சி செய்யுங்க, உங்களுடைய சக்திக்கு இவ்வளவு. அதற்கு பிறகு சாதாரண உணவை நீங்க கொடுக்க. ஆனா விருந்தாளியாக வரக்கூடியவருக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன? தன் சகோதரனிடம் அவரை பாவியாக்கும் அளவுக்கு தங்குவது ஒரு முஸ்லிமுக்கு கூடாது. இப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், இறை தூதர் அவர்களே, அவரை பாவியாக்குவது என்றால் என்ன என்று நபி தோழர்கள் கேட்டார்கள். அவரிடம் எதுவும் இல்லாத நிலையில் அவரிடம் தங்குவது, இதனால் அவர் விருந்துக்கு கொடுக்க இயலாத நிலை ஏற்பட்டு பாவியாக ஆவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இந்த பகுதி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். ஆக கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, விருந்து அனுப்பக்கூடிய விஷயங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய சமுதாயத்தில் குறிப்பாக விருந்து அளிப்பதும் குறிப்பாக கண்ணியப்படுத்துவது என்பது முஃமின்களுடைய ஒரு பண்பாக இருக்கின்றது. அதில் குறிப்பாக விருந்தாளிகள் வருகின்றார் என்றால் அவரை கண்ணியப்படுத்துவது என்பது நமக்கு ஒரு கடமையாக இருக்கின்றது, ஒரு நல்லொழுக்கமாக இருக்கின்றது. வரக்கூடியவர் அவருடைய ரிஸ்கை கொண்டுதான் வருகின்றார், அவர் நம்முடைய ரிஸ்கில சாப்பிடுவது கிடையாது. வரக்கூடியவர் அவருடைய ரிஸ்க், அவருடைய என்ன வாழ்வாதாரம் இருக்கோ, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன எழுதியிருக்கிறானோ அதை கொண்டுதான் வருகின்றார். என்ன அர்த்தம்? அவருடைய ரிஸ்க் அந்த நாளில் அந்த வீட்டில் இருக்கின்றது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த உணவை தான் அவர் உண்ணுகின்றார். அந்த நேரத்தில் நாம கண்ணியப்படுத்த வேண்டும். அது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த விருந்தாளி மற்றும் விருந்தினருடைய ஒழுக்கங்களையும் ஆதாபங்களையும் பேணி காக்கக்கூடியவர்களாக அமல்படுத்தக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கிரல்வானாக. ஆமீன். வாஹ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.